சொந்தங்களே, அண்டேஸ் கிச்சன் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா கோஸை வச்சு தான் நான் ஒரு போண்டா செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் வச்சுக்கணும் பார்க்கலாம் வாங்க. கோஸ் பார்த்தீங்கன்னா 150 கிராம், இது பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பூண்டு பல், அதையும் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். மொத்த பொருள் இது தான். இதை எப்படி சேர்த்து பார்க்கலாமாங்க. இந்த கோஸு, வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வந்துடுங்க. தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம கோஸ் தண்ணி விடும், அதனால் பார்த்து தான் நம்ம தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். டக்குன்னு எல்லா தண்ணியும் ஊற்றிடக்கூடாது. இது கூட கடல் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த கோஸ் கூட எல்லாம் மாவு ஆட் ஆகும். உப்பு சரியாக கலந்து போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உருட்டி ஒரு தட்டில் வச்சுனா தான் போடும்போது ஈஸியாக இருக்கும். அந்த நேரத்தில் உருட்டினாக்கா ஒன்று வெந்துடும், ஒன்று வேவாத இருக்கும். அதனால் நம்ம குட்டி குட்டி பார்ட்ஸாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். மாவில் போட்ட கோஸை பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். இப்படி பிடிச்சி வச்சா தான் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கும்போது ஒன்று வெந்தது ஒன்று வேவலன்னு இருக்காது. நம்ம ஒன்று ஒன்றா ஊட்டி போடும்போது சிலது வெந்துடும், சிலது வேவாத இருக்கும். அதனால் இதே மாதிரி விட்டு வச்சுக்கின்னு நம்ம அடுப்புட்டோம். அடுப்பை வச்சாச்சு. அது மாதிரி நம்ம வானல் வச்சுட்டோம். அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்கலாம். ஒரு 5-6 போட்டால் போதும். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா புல்லில் வச்சேன்னா மேலே வெந்துடும், உள்ளே வேவாத இருக்கும். அதனால் மீடியமில் வைங்க. மீடியத்தில் வச்சு தான் நம்ம போட்டு எடுக்கணும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தால் போதும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திருப்பி விட்டு தான் வேக வச்சு எடுக்கணும். நல்லா சிவந்துச்சு. இப்போ எடுத்துக்க வேண்டியது தான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துட வேண்டியது தான். நம்ம அனீஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோஸை வச்சு தான் நான் ஒரு போண்டா செஞ்சு காட்டியிருக்கேன். இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மழை நாளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு 4 போண்டா வச்சுட்டு ஒரு டம்ளர் டீயோ காஃபியோ குடிச்சோன்னாக்கா நல்ல ஃபுல்ஃபில்மெண்ட்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா. அதனால் ரொம்ப சிம்பிளு. அதே சமயம் பசங்க பார்த்தீங்கன்னா பொரியல் செஞ்சாலோ கூட்டு சாப்பிடாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இதில் கோஸ் இருக்குன்றது அதுங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அனீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.